ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களுக்கு இளம் சிறகுகள் இயேசுவுக்கு மற்றும் குடும்ப ஐக்கியத்தின் சார்பில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். கடந்த மாதத்தில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 22 வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரகத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய உக்கிரகத்தினாலும் தேவனுடைய கண்டிதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. தங்களுடைய தவறுகளுக்காக தேவனிடத்தில் தண்டனையை பெற்ற மக்கள் அதிலிருந்து ஒரு விடுதலையை பெறுவீர்கள் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தை தான் இது. கலங்கி போயிருந்த, கட்டுண்டு கிடந்த அந்த மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் செய்தி. ஏனென்றால் இதுவரையிலும் அவர்கள் அனுபவித்த துன்பம் ஒரு முடிவுக்கு வருகிறதையும், ஒடுக்கினவர்கள் அதனுடைய செயல்களை அவர்களே அனுபவிப்பார்கள் என்பதையும், தம்முடைய ஜனத்தின் மேல் இருந்த கோபத்தை அவர் நீக்கி எருசலேமே எழுந்து நில் என்று சொல்லி தைரியப்படுத்துகிற ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. அநேகருக்கு தம்முடைய இருதயத்திலே தான் செய்துவிட்ட அந்த தவறுகளுக்காக தேவன் நம்மை மன்னிப்பாரோ அல்லது வெறுத்து விடுவாரோ என்று சொல்லி சந்தேகங்கள் உண்டு. என்னுடைய நிலைமை, என்னுடைய வாழ்க்கை இப்படியாகவே முடிந்து விடுமோ என்று பயப்படுகிறவர்களும் உண்டு. ஆனாலும் இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகின்ற பொழுது உண்மையாகவே நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடும். வசனம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார் என்று. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி கட்டாமல் இருக்கிற தேவன் என்பதையும் வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகள் நம்மில் அநேகருக்கு இருக்கும். ஆனாலும் நம்மேல் மனதுருகிற ஆண்டவர் நம்மை நிச்சயம் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் என்பதை நாம் விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாக அந்த விடுதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12 அதிகாரம் 22 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவருக்கென்று ஒரு மகத்துவமான நாமம் உண்டு. ஒருவேளை மனிதன் தன்னிடத்தில் வெளிப்படுத்துகிற குணாதிசயங்களை பார்க்கிலும் உன்னதமான குணாதிசயங்களை உடைய ஆண்டவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதிலே பெருமை கொள்ளுங்கள். சில நேரங்களில் சிலவற்றை நாம் காண்கின்ற பொழுது அல்லது சில நபர்களை நாம் சந்திக்கின்ற பொழுது பழைய நினைவுகள் நம்மை தோண்டி நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் நமது சிந்தனையில அழுத்தத்தை கொடுத்து திரும்பவும் அது நமக்கு கிடைக்காதோ என்று ஏங்க வைத்து விடுகிறது. கண்ணீரிலும் இதய பாரத்திலும் மூழ்கி போகச் செய்கிறது. மறக்கவும் முடியாமல் மனம் கசப்பால் நிறைகிறது. தொலைத்து விட்டு அந்த நாட்களுக்காக, அந்த வாய்ப்புக்காக மனம் அங்கலாய்க்கிறது. ஆனாலும் தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிடாதவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களின்படியே நம்மை உயிர்ப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். எனவே தான் வாசித்த இந்த வசனத்தில, முந்தைய வசனங்களில பார்க்கின்ற பொழுது, இந்த காரியத்தை நிமித்தமாய் யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? நிச்சயமாய் ஒரு மனிதனும் இப்படி ஆறுதலை நமக்கு கொடுக்க கூடாதிருக்க தேவன் நமக்கு சகல ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏசாயா 60:20 சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துர்க்க நாட்கள் முடிந்து போகும். பிரியமானவர்களே, கடந்த மாதத்துல நம்மை கைவிடாத ஆண்டவர் இந்த மாதத்திலும் அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவது நிச்சயம். அவரையே உறுதியாய் நாம் பற்றிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம்.
இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. வார்த்தையாலே தேற்றுவி, சமூகத்தாலே நடத்துவி. என்னக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய எல்லா விதமான கிருபையின் வரங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்துல எங்களை வந்து நிற்கும்படியாய் நீ செய்திருக்கிறீர். ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலகாமல் வைத்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளும் துக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, பெருமூச்சுக்கள் உண்டு. ஆனாலும் இப்ப எல்லாவற்றின் மத்தியில நீரும் எங்களோடு உண்டு. அந்த நம்பிக்கை தான் இந்த நாள் வரையிலும் எங்களை சுகமாய் ஜீவனாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. சமாதானத்தையும் கிருபையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்குமாய் நீர் கொடுத்து இந்த புதிய மாதத்துல ஏற்ற எல்லா நன்மைகளையும் கிருபைகளும் எங்களுக்கு நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதிலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்களுக்கு உண்டான எல்லா உடைமைகள் மேலும் என்னுடைய எதிர்காலங்கள் மேலும் இருக்கும்படியாய் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமை யாவையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.